பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வச்ச குறி தப்பாதுங்கிற ஷார்ட் ஃபில்மோட ஸ்க்ரீனிங்க்கு வந்துட்டு உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். இந்த ஷார்ட் ஃபில்ம் பார்க்க வரதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னோடய ஃப்ரெண்ட் கோகுல் இதில் நடிச்சிருக்காரு. அவர் என்னோடய ஸ்கூலில் கிளாஸ்மேட். எனக்கு இஸ் அ சூப்பர் டேலண்டட் பர்சன். நல்லா வரைவார், டான்ஸ் ஆடுவார், மிமிக்ரி பண்ணுவார், நல்லா நடிப்பார். கண்டிப்பாக சினிமாவில் அவருக்கு ஒரு முக்கியமான இடமும் நல்ல எதிர்காலமும் இருக்குங்கிறது என்னோடய நம்பிக்கை. ஐ ஜஸ்ட் கேம் ஹியர் டு விஷ் ஹிம் தி வெரி பெஸ்ட். கூடிய சீக்கிரம் அவருக்கு சினிமாவில் ஒரு அறிமுகம் கிடைக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறையா பெட்டராக பண்ணலாம். பட் ஸ்டில் தேவ் டன் தேர் பெஸ்ட். ஒரு புது டீம் இந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கன்றது பெரிய விஷயம். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். வெச்ச குறி தப்பாது. மொத்தமாக ஒரு புது டீம் கிடச்சிருக்காங்க. சீனிவாசன் ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஸ்கிரிப்டை ரொம்ப ஒரு 20 மினிட்ஸில் ரொம்ப அட்மையர் பண்ணுற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக பெரிய திரைக்கு வரக்கூடிய அனைத்து தகுதியிலும் படைத்த இந்த டீம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு நல்ல ஒரு அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி காட்சிகளை நகர்த்திருக்காங்க. மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன். வெச்ச குறி தப்பாது, நிச்சயமாக தப்பாது, குறி தப்பாதுன்னு நம்புகிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மைம் கோபி. ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்காக வந்து ஸ்க்ரீன் பண்ணதுக்காக வெச்ச குறி தப்பாது அப்படி ஒரு படத்துக்கான ஒரு ஷார்ட் ஃபிலிம். உண்மையிலே என்டையர் டீமுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இதில் எல்லாருமே ரொம்ப அழகாக வேலை பார்த்துருக்காங்க. யாருமே வேலை பார்த்த மாதிரி தெரியல. நல்ல டீமாக இருந்தது. முதல் விஷயமே ஒரு நல்ல உட்கருவு இருந்துச்சு. உண்மையிலே இது எல்லாருக்கும் தேவைக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இருக்க சமுதாயத்துக்கு ஒரு தேவையான விஷயம். ஒரு கிட்னாப்பிங் வச்சு ஒரு நல்ல படம் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே யூத்தை வந்து வேறு லெவலில் தான் பார்த்துருக்காங்க எல்லாருமே. இந்த படம் வந்து அடுத்த தளத்துக்கான ஒரு பெரிய விஷயமா இருந்தது. உண்மையிலேயே இந்த குறும்படம் பெரிய படம் அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள். கடவுள் கிருபையும் பெரிய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் இந்த தம்பிமார்களுக்கு. இந்த தம்பிமார்கள் மேலும் படம் பண்ணதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாய், நான் உங்கள் ஜெனிஷ். நீங்கள் என்ன இப்போது லேட்டஸ்ட்டாக கயல், நாய்கள் ஜாக்கிரதையில் பார்த்துருப்பீங்க. வச்ச குறி தப்பாது மூவியோட ஸ்க்ரீனிங்கில் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் சாந்தன் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவரோட ஃபஸ்ட் மூவி சைலன்ஸ் பார்த்துருந்தேன். அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல், ஒரு மியூசிக்கல் ஓரியன்ட். இது ஒரு ஆக்ஷன், பக்காவான ஒரு சேசிங் ரிலேட்டட் ஒரு ஸ்டோரி. நாட் ஓன்லி இன் மியூசிக் அண்ட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அந்த மூவி ஒரு நல்ல ஃபீல் கொடுத்தது. அதாவது அந்த உட்கார்ந்து இருந்ததுலேருந்து எப்போ படம் முடியுது அப்படின்றதே தெரியாத அளவுக்கு ஸ்பீடாக இருந்தது. ஆல்சோ ஃப்ரெஷ் லொக்கேஷன்ஸ். எப்போவுமே சென்னை சுற்றி நம்ம அதிகமாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துட்ருப்போம், இந்த மாதிரி த்ரில்லர் அந்த மாதிரி விஷயங்கள். இது ஃபஸ்ட் டைமாக ஒரு திருச்சி அப்படின்னு ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அதில் ஒரு வெரைட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் இருந்தது. அதாவது ஃப்ரெஷ் லொக்கேஷன்ஸ், ஃப்ரெஷ் பீப்புள், சினிமா ஆளுங்க அதிகமாக இல்லாத மாதிரியான ஒரு இதில் நல்ல ட்ரை இருந்தது. குவாலிட்டியான மேக்கிங், நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, எடிட்டிங், டிசைன்ஸ் எல்லாமே இம்ப்ரெசிவாக இருந்தது. அந்த டீம் சீக்கிரமே ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணணும் அல்லது இதே மாதிரியான நல்ல புது விஷயங்கள் நிறைய பண்ணணும் அப்படின்றதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாய், நான் புறம்போக்கு சிவபார்த்திவன் பேசுகிறேன். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. படம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம யூகித்ததை விட ரொம்ப வித்தியாசமான கிளைமேக்ஸ் காட்சிகள். படம் வெள்ளித்திரையில் வர என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் மரிய ஜெரால்டு, பேய்கள் ஜாக்கிரதைன்ற படத்தோட மியூசிக் டைரக்டர். இது வந்து சாந்தன் வந்து இந்த படத்தோட வச்சகுறி தப்பா மியூசிக் டைரக்டர் தான், நம்ம ஃப்ரெண்டு தான். அவர் தான் இன்வைட் பண்ணார். படம் வந்து பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா டைரக்ஷன் வந்து எல்லாரையும் வந்து கரெக்டாக டெக்னிக்கலாக நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு போயிருக்காரு. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா மியூசிக்கும் சினிமாட்டோகிராஃபியும் ரெண்டு பேரும் நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பார்த்த மாதிரி, ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. முதல்ல அந்த 3 லீட் ஆக்ட்ரஸ் 3 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு அமச்சூராக இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நல்லா கிளியராக விஷுவலைசேஷன் பார்த்தாலும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மியூசிக் பார்த்தாலும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் டைரக்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு அந்த எடிட்டிங்கும் நல்லா ஒரு லேகே இல்லாமல் நல்லா ஒரு எடிட்டிங் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியாத மாதிரி ஒரு கதை நவுற மாதிரி நல்லா அழகாக நோட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹாய், என்னோட பேர் ஸ்ரீனிவாஸ். இந்த வச்ச குறி தப்பாதோட டைரக்டர் நான் தான். இந்த படம் வந்து ஒரு ஷூட்டிங் ஒரு 10 நாள் பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் இது. ஸோ பட்ஜெட்டு பெருசாக இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, அதை வச்சு பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் அது. ஸோ இதில் ஹேமந்த் கேமராமேனாக பண்ணியிருக்காரு. ஒரு விஷுவல்ஸ்லாம் ரொம்ப மிரட்டலாக இருக்குது. ஸோ ட்ரைலர்ஸ் பிஹைண்ட் வுட்ஸில் அப்லோட் ஆகிருக்கு. அதை நீங்கள் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி, இந்த படத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் வெச்ச குறி தப்பாத ஒரு அஃபிஷியல் பேஜ் இருக்குது. அதில் வந்து உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இந்த படம் கூடிய சீக்கிரத்தில் யூடியூப்பில் அப்லோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பிஹைண்ட் வுட்ஸ் தான் அது யூடியூப்பில் அவங்களோட சேனலில் ரிலீஸ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா மியூசிக் சாந்தன் பண்ணியிருக்காரு. நம்ம இந்த வச்ச குறி தப்பாதுக்காக நாங்கள் ஒரு 2 months ஹார்ட் ஒர்க் பண்ணி, நைட்டு பகலாக ஒர்க் பண்ணி நிறைய விஷயம் நாங்கள் வந்து நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். அப்புறம் எடிட்டிங் விக்னேஷ் பண்ணார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமாக எடிட்டிங் பண்ணது.
எப்படின்னா வந்து நடுவில் கொஞ்சம் பேட்ச் ஒர்க்லாம் போனோம், கொஞ்சம் லாஜிக் மைனஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணார். சாந்தன் மியூசிக் உண்மையாகவே இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. சவுண்ட் மிக்ஸ் வந்து கதா கார்த்திக் பண்ணியிருக்காரு, எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார் அவர். இந்த ப்ரொமோ டிசைன்ஸ் அப்புறம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்காரிக் ஸ்டுடியோ யாக்கி பாலா அண்ட் அஸ்வின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒர்க் தான் வந்து இந்த ஃபஸ்ட் லுக் தான் வந்து படத்தை பற்றி அதிகமாக பேசப்பட வச்சுது. ஸோ ஃபேஸ்புக்கில் நாங்கள் போடும்போது எங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. அதை வந்து அது மூலமாக எங்களுக்கு இன்றைக்கி வந்து இந்த ஸ்க்ரீனிங் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட டீம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. இவங்க எல்லாமே நான் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணும்போது இந்த டீம் அப்படியே என்னோட ஃபாலோ ஆகும். கூடிய விரைவில் நான் ஒரு பெரிய படம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பிஹைண்ட் உட்ஸ்க்கு என்னோட நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட நேம் சாந்தன். நான் வச்சகுறி தப்பாத படத்துக்கு மியூசிக் டைரக்டர். இந்த படத்துக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து நான் பிஹைண்ட் உட்ஸோட ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து என்னோட 2 படம் ஆக்சுவலி செலக்ட் ஆகிருக்கு. அரௌண்ட் 20 ஃபிலிம்ஸில் வந்து ஒரு படம் வந்து ப்ரொமோஷன் செலக்ட் ஆகிடுச்சு, இன்னொரு படம் வந்து டைட்டில் வின்னர் செலக்ட் ஆகிடுச்சு. டைட்டில் வின்னர் வின்னிங் வந்து 99 ஷார்ட் ஃபிலிம் தேசிங் பெரியசாமி அவர் எடுத்த படம். அந்த படத்துக்கு நான் மியூசிக் பண்ணி. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பிஹைண்ட் உட்ஸ். என்னோடய ஃப்ரெண்டு தான் சாந்தன். ஆக்சுவலாக காலேஜில் எம்சிஏ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தேன். அப்போ சாந்தன் கிட்ட தான் நாங்கள் கதை சொல்லுவோம். அப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டியூன் போடுவான். நாங்கள் போடுற சுச்சுவேஷனுக்கு 4-5 டியூன் போடுவான். இல்லைனா இதை விட பெஸ்ட்டாக இருக்கணும், இதை விட பெஸ்ட்டாக இருக்கணும், இதை விட பெஸ்ட்டாக இருக்கணும்னு நிறைய சாங்ஸ் போட்டிருக்கான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. இன்றைக்கி அவனோட படம், அவனோட கடின உழைப்போட ரிசல்ட் அது ஆக்சுவலாக இது. கண்டிப்பாக வந்து இவன் இன்னமும் ஷார்ட் ஃபிலிமோடு இல்லாமல் பெரிய ஃபிலிமில் வரணும். எந்த மியூசிக் டைரக்டர் அந்த மியூசிக் டைரக்டர் இந்த மியூசிக் டைரக்டர் மாதிரிலாம் கிடையாது. வந்து சாந்தனுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கணும், எனக்கு அதான் ஒரு ஆசை. ப்ளஸ் ரொம்ப நேச்சுரல் மியூசிக்ஸ்லாம் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக பயங்கரமாக கமர்ஷியலாக பண்ணுற மாதிரி நிறைய நேச்சுரல் மியூசிக். அதாவது வந்து நான் அவன்கிட்ட சொல்கிறது தான், நிறையா நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுங்கள், தபேலா அது மாதிரி நம்ம ஒரு நேச்சுரல் மியூசிக்ஸ் யூஸ் பண்ணணும். அது மாதிரி ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் எடுத்து பண்ணணும். சாந்தன் வந்து வில்லேஜ் சப்ஜெக்ட் எடுத்து பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ ஹோப் அவன் நல்லா பெரிய ஆளாக வரணுங்கிறது என்னோட நம்பிக்கை. என்னோடய பேர் கதா கார்த்திக். நான் இந்த வச்சகுறி தப்பாது படத்தோட நான் தான் சவுண்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க, நீங்களும் பாருங்கள். ஹாய், என் பேர் மீரா மகதி, ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர். பருந்து அப்புறம் நாட்டாம ஃபேஸ்புக் வெர்ஷன் அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சாந்தன் வந்து என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. என் படத்துக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு. படம் பார்த்திங்கன்னா வெச்ச குறி தப்பாது, நிஜமாலே அவங்க வெச்ச குறி தப்பலை, நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஒன்லைன், அந்த படத்தோட ஒன்லைன் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி படத்தில் ரொம்ப நோட் பண்ண வேண்டியது கேமரா ஒர்க். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க கேமரா ஒர்க்கு. எல்லா ஃப்ரேமும் நோட்டடாக இருந்தது. மியூசிக்கும் சாந்தன் ரொம்ப அவர் ஆல்ரெடி கலக்கியிருப்பார், இந்த படத்துலையும் கலக்கியிருக்காரு. பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் த டீம். டைரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ஆக்டர் ஆல்சோ எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, மெச்சூர்டாக பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் த டீம். நேம் பிரபு, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறேன். படம் ஒரு 15 நிமிஷம் போச்சு, போரே இல்லாமல் ரொம்ப அருமையான படம், நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஒரு த்ரில்லர் மாதிரியான ஒரு ஆக்ஷன் படம். டைரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். வச்சகுறி தப்பாதோட ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு வந்து டைரக்டர் வந்து ஸ்ரீனிவாஸ் வந்து என்னோடய காலேஜ் ஜூனியர். ஸோ என்னை வந்து ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் வந்து என்னோடய ஃபோட்டோவை பார்த்துட்டு உங்கள் லுக்கு நல்லாயிருக்கு, கொஞ்சம் டெரர் லுக்காக தெரியுறீங்க, என்னோடய படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டார். நெகட்டிவ் ரோல் நானா அப்படின்னேன். இல்லை நீங்கள் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் சரி ரைட் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு படமாக வந்து அமையும் நான் எதிர்பார்க்கல. ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு நிறைய நான் யூடியூப்லலாம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருக்கேன். ஸோ இதுவும் அது அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிமாக அமைஞ்சிருன்னு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். கடைசியில் இது வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் அளவுக்கு எடுத்திருக்காங்க. இதில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லா டெக்னீஷியன்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், இன்க்ளூடிங் என் கூட சேர்ந்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே. படம் பாருங்கள். முக்கியமாக இதில் அதோட சினிமோட்டோகிராஃபி பற்றி நல்லா பேசுகிறாங்க, டைரக்ஷனை பற்றி பேசுகிறாங்க, மியூசிக் நல்லா வந்திருக்கு. உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து எங்களோட பேஜ் இருக்குது FBயில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய நேம் ஹேமந்த். இந்த படத்தை ஸ்கிரிப்ட் எனக்கு டைரக்டர் சொல்லியிருந்தார். சொல்லிட்டு இருக்கும்போது லைட்ஸ் அதெல்லாம் கேட்டார், ஏதாவது வேணுமான்ட்டு. இல்லை வேண்டாம், வித்தவுட் லைட்டில் போகலாம். இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வித்தவுட் லைட்டில் தான், அவைலபிள் லைட்டில் தான் பண்ணியிருக்கோம். Canon 5D Mark 3 யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் Mark 2 யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் GoPro Hero 3 யூஸ் பண்ணியிருக்கோம். லொக்கேஷன் திருச்சியில் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக அவுட்டோர். என்னோடய நேம் சாந்தன். நான் வச்சகுறி தப்பாது படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த ஃபிலிம் வந்து ஒரு காமிக்கல் ஃபிலிம்.
ஸோ மியூசிக் வந்து என்னோட ஐ மீன் புதுசாக நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் பாக்யராஜ் கண்ணன். படம் பார்த்தேன். இந்த டீம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. கோகுல், டைரக்டர் ஸ்ரீனிவாஸ், இவங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷலாக அந்த படத்தோட மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஃப்ரெஷ்ஷான அந்த டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாண்டியன். நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். படம் பார்த்தோம். நம்ம மாதிரி பசங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோடையும் என்னென்னா ஒவ்வொரு சீனும் வந்து எப்பப்போ அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா பண்ணிக்காங்க. நம்ம மாதிரி இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் பண்ணும்போது நமக்கே ஒரு பெருமையாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மாதிரி இளைஞர்கள் வந்து எப்படிலாம் நம்ம வந்து லைஃப்பில் வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம், அது எப்படிலாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத அழகாக காமிச்சிருக்காங்க. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பெஸ்ட் விஷஸ் டு ஆல் த டீம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யாக்கி பாலா, இவர் அஸ்வின் குமார். இந்த படம் வெச்சக்குறி தப்பா, அதில் நாங்கள் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் ப்ளஸ் ப்ரோமோ டிசைன்ஸ் ரெண்டுமே பண்ணியிருக்கிறோம். இந்த படத்துக்கு குறிப்பாக சொல்லணுன்னா, இது ஒரு கடினமான ஒரு ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட 6 மாதம் இந்த படத்துக்காக விடாமல் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தோட டைரக்டர் ஸ்ரீனிவாஸ். படம் ஆரம்பிக்கிறப்ப என்ன ஒரு உத்வேகத்துலேயும் ஒரு எனர்ஜிலையும் இருந்தோமோ, கடைசி வரைக்கும் அது குறையாமல் பார்த்துக்கிட்டாரு. அதனால தான் எங்களோட அவுட்புட் நல்லா வந்திருக்கு. மேலும் நல்லா வரும் அடுத்த ப்ராஜெக்ட்லேயும் எதிர்பார்க்குறோம். My name is Ashwin. We worked a lot for this movie and we hope this movie will turn into a feature film that's like this. Thank you. வச்சக்குறி தப்பாது என்னோட ஃப்ரெண்டு நடித்த படம். கோகுல் அண்ட் ஸ்ரீனிவாஸ் டைரக்டர். படம் பார்த்தேன், பேசிகிட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட. ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைந்த ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அந்த படம் வந்து இட் இஸ் கிரிப்பிங். இட் கீப்ஸ் அஸ் கோயிங். அடுத்து என்ன நடக்கும்ன்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம் அண்ட் ஆல்சோ ஃபார் மை ஃப்ரெண்ட் கோகுல். நான் சக்தி, ஆர்ட் டைரக்டர். வச்சக்குறி தப்பாது ஷார்ட் ஃபிலிம் இப்போ பார்த்தேன். ஒரு படம் பார்த்த ஃபீலில் தான் இருந்துச்சு. எனக்கு ஷார்ட் ஃபிலிமாக தெரில. வச்சக்குறி தப்பாது பேரும் பயங்கரமாக இருக்குது. நைஸ், ரொம்ப நல்லா வந்திருக்கு. தம்பி ஸ்ரீனிவாஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது. வெரி நைஸ், வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை நான் இப்போது இங்கே பேசும்போது கூட சொல்லியிருந்தேன். என்னென்னாக்கா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பார்த்தான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு சோறு தான். ஸோ இதுக்கப்புறம் பானை ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி தான். ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். ஹலோ பிகின் வேர்ட்ஸ். நான் கதிர் கார்த்திக் பேசுகிறேன். இந்த படத்தில் பார்த்தசாதின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். சீனிவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்ரோச் கொடுத்துருக்காரு. நீங்கள் எல்லாம் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் பிகின் வேர்ட்ஸ் ஃபார் த ஒரு வாய்ஸ். ஹாய், என் பேர் ராஜேஷ் கோபாலன். வச்சக்குறி தப்பாது ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம். இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் கருத்துக்களை யூடியூப்பில் பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஒரு ரொம்ப ஒர்த் வாட்சிங்கான ஷார்ட் ஃபிலிம். தேங்க்யூ வெரி மச்.